எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டா கரூர்ல ரொம்ப ஒரு மோசமான ஒரு கூட்ட நெரிசல்ல இறப்பு நடந்திருக்கு. ஸோ உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதை தாண்டி ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு நியூஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. எஸ்பெஷலி அவங்க அழுகுறவங்களோட அந்த வீடியோலாம் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்க. அது அந்த மீடியா போய் அவங்கள்ட்ட போய் பேட்டி காண்றது இன்னும் ரொம்ப 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 கேவலமா இருக்கு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஒரு இடத்துல ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, ஏதோ ஒரு பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இவர் செய்தியாளர் கேட்கிறாரு, இந்த மாதிரி யார் மேல தப்பு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. அந்த பதில் சொல்லிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு நாய்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. பேக்ரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லாரும் அழுவற ஒரு சவுண்டு, பயங்கரமா ஒப்பாரி வைக்கிற ஒரு சவுண்டு. இந்த சவுண்டை பேக்ரவுண்டா வச்சுட்டு நம்மளால அந்த வீடியோவை ஒரு தொடர்ச்சியா பார்க்கவே முடியல. நான் உடனே கட் பண்ணிட்டேன். பட் அந்த இடத்துல இருந்து அந்த ரிப்போர்ட்டர் பேட்டி எடுக்கிறாரு. சரி, என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் காரணமா இல்ல போலீஸ் காரணமா? அந்த மாதிரி கேட்கறாங்க. ஒரு பக்கம் ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு, அந்த உண்மையை தோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னா கூட, இன்னொரு பக்கம் ரொம்ப இது அரசியலாக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அப்படியே அடுக்கடுக்கா நம்மள்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நியூஸும் ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸும் தான். நான் அந்த வீடியோ போக உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரியும். அந்த இடத்த விஜய் பேசுறதுக்கு செலக்ட் பண்ண அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அடுக்கடுக்கா கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேக்ட்ஸ் தான் காரணம். உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டிவிகே விஜய் இவர் பார்த்தோம் அப்படின்னா வீக்கெண்ட் ஆனா பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு அரசியல் பிரச்சாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணா வச்சுக்கோங்க, இல்ல மக்களை சந்திக்கிற ஒரு சந்திப்புன்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணா வச்சுக்கோங்க. அதை பண்ணிட்டு இருக்காரு. திருச்சியில, அரியலூர்ல, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் பண்ணிட்டே வராரு. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் சாட்டர்டே பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் அண்ட் கரூரை பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆரம்பத்திலேருந்தே எனக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க்னு சொல்றதை விட ரொம்ப என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு தோணுது என்ன அப்படின்னா, ஒரே நாளில் விஜய் 2 டிஸ்ட்ரிக்ட்ஸில் பண்ணணும் அப்படின்னு அவர் செலக்ட் பண்ணது தான். ஏன்னா விஜய் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போனாலே அவர் உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள அவர் படுற பாடு, அவரால் பொதுமக்கள் படுற பாடு, அந்த கட்சி தொண்டர்கள் படுற பாடு, ரசிகர்கள் படுற பாடு, ரசிகைகள் படுற பாடுன்னு சொல்லி மக்கள் படுற பாடு, இது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதுதான் உண்மை. ரொம்ப குறிப்பிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னா, பல பெண்கள் குழந்தைகளோட வராங்க, அதாவது சிறுவர் சிறுமிகளோட வராங்க. ஆண்கள் வர்றதுல நம்ம பெருசா அதுக்குள்ள போக முடியாது. ஆனா பெண்கள் அவங்களும் குழந்தைகள் வர்றதையும் சிறுவர் சிறுமிகள், அதாவது சின்ன சின்ன பசங்க வர்றது தான் நமக்கு ரொம்ப முகம் சுளிக்க வைக்குது அப்படிங்கறதுதான் உண்மை. இன்னைக்கு எப்படியாவது விஜய பார்த்தோம் அப்படின்னா இதை ஒரு பூசி அவர் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப குறிப்பிட்டு சொன்னா, நான் பேசிட்டு இருக்கிறது சண்டே இந்த டைம்ல, இது ஆக்சுவலா நேத்திக்கு இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு. இந்த சண்டே நான் பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க இப்ப இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல பார்த்தோம் அப்படின்னா 40 பேர்கிட்ட இறந்ததா சொல்றாங்க. அதுல குழந்தைகள், பெண்கள் எல்லாம் அடக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நிறைய பேர் இன்ஜூர் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் தலைமையில ஒரு ஒன்-மேன் கமிஷன் மாதிரி ஒரு தலைமையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இந்த கூட்ட நெரிசல்ல இறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கிறதுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து அமைச்சிருக்காங்க. அந்த ஒரு ஒன்-மேன் கமிஷன் அந்த ஒரு ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் அந்த என்கொயரிலாம் முடிகிற வரைக்கும் நீங்க அடுத்த கூட்டத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கேன் அந்த டைம்ல சொல்லிட்டாங்க. டிவிகே அவங்க தரப்புல இருந்து கோர்ட் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஹியரிங்லாம் வரும், அதெல்லாம் அடுத்த விஷயம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் சண்டே ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வெளியாகிற டைம்ல என்ன நடக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்த நியூஸ்ல தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்காக நான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரொம்ப ஈஸியா போயிடுச்சு எல்லாருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ விஜய் இனிமேட்டு கட்சி கூட்டத்தை கூட்டக்கூடாது, கூட்டத்தை சேர்க்கக்கூடாது அப்படின்லாம் இனிமேட்டு சொன்னாங்க. இல்லை ஏதாவது ஒரு இந்த மாதிரி பிரச்சாரம், மாநாடு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சொல்லியிருக்காங்க, இப்போ சொல்லியிருக்காங்க. இது எப்படி விஜய்க்கு மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இதுல பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மீட்டிங்ல விஜய் சொல்லியிருந்திருப்பாரு போல, இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு இடத்துல கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரீசெண்டா இந்த மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை உடைக்கிறாங்க, தொண்டர்கள் போவாங்க இல்லையா, அவங்க அதே மாதிரி கிரௌடை ஒழுங்கா மேனேஜ் பண்ணணும். இதுக்கு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இருப்பாங்க இல்லையா, இப்போ விஜய்னா விஜய் அவரும் பொறுப்பேற்றுக்கணும், போலீஸும் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்பதான் சொல்லியிருந்திருக்காங்க ரீசெண்டா. அதெல்லாம் ஒழுங்கா கேட்டாங்களா கேட்கலையான்னு தெரியல. நேத்திக்கு இது நடந்துருச்சு. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது மக்கள் தான். பட் ஒரு தரப்புல சொல்றது என்ன அப்படின்னா, மக்களுக்கு எங்க போச்சு அறிவு அப்படிங்கறதா ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இப்போ கரூர்ல பார்த்தோம் அப்படின்னா இது நடத்திருக்காங்க.
ஆக்சுவலி வந்து சாட்டர்டே நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல்ல வந்து என்ன பண்றாரு, மீட்டிங் வந்து நடத்துறாரு. நாமக்கல்ல முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரூருக்கு வராங்க. ஸோ இந்த இடத்துல தான் போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீட்டிங்கான பெர்மிஷன் அப்படிங்கிறது மதியம் 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தான் டிவிக்கே வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்களோட சோஷியல் மீடியா ட்விட்டர் ஹேண்டில் வந்து மதியானம் 12 மணிக்கே வந்து விஜய் வரார் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. அதனால கூட்டமா மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம பின்னாடி வருவோம். சரி, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கரூர்ல நாமக்கல்ல முடிச்சிடறாரு. முடிச்சுட்டு கரூர்ல என்ன பண்றாரு அப்படின்னா, கரூருக்கு வந்து விஜய் வந்து வராரு. ஸோ கரூருக்கு விஜய் வந்து வரும்போது என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பத்திரிகைகள்ல நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல பெருசா கூட்டம் இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கும் போல. ஸோ அதுக்கப்புறம் டைம் ஆக 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 வந்து கூட்டம் வந்து நிறைய வந்து வந்திருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, என்னுடைய ஒரு கேள்வியும் கூட என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஏர்லியரா ஏன் வந்து வரல அப்படிங்கிறது தான். நமக்கு வந்து விஜய் தரப்புல நிறைய கேள்விகள் வந்து இருக்கு. அது ஒன்னொன்னா நம்ம கேட்போம். சரி, ஓகே, வராரு விஜய் வந்து வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் வந்து ஏகப்பட்ட கூட்டம். இத்தனைக்கும் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்து பேசுறதா இருந்துச்சு. அந்த ஸ்டேஜுக்கு 1 கிலோமீட்டர் என்னமோ நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடியே வந்து வண்டி நிப்பாட்டி பேச ஆரம்பிச்சுட்டாராம். ஏன்னா அது வரைக்கும் நம்மளால போய் பேச முடியுமா என்னங்கிறது தெரியல அப்படின்னு வந்து நினைச்சிட்டு முன்னாடியே போய் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. எந்த இடத்துல பிளான் பண்ணாங்களோ அதுக்கு 1 கிலோமீட்டர் என்னமோ முன்னாடி நிப்பாட்டி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய் பேசுனது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முதல்ல ஒரு போலீஸ் தான் என்ன பண்ணாரு, தேங்க்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஏன்டா தேங்க்ஸ் சொன்னோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க போறதுலாம் அப்ப அவருக்கு தெரிஞ்சிருந்திருக்காது போல. ஸோ போலீஸ் வந்து தேங்க்ஸ் சொல்றாரு. இந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன உள்ள விட்டு பேச வச்சதுக்கு வந்து நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. டிவிகே அவங்க விஜயோட கட்சி தமிழக வெற்றி கழகம் அவங்க சைட்ல இருந்து 4 ஸ்பாட்ஸை கரூர்ல கேட்டிருக்காங்க. இந்த 4 ஸ்பாட்ஸ்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பாட் கொடுங்க அப்படின்னு சொல்லி டிவிகே தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க. லைட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் அபவுட் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு 4 ஸ்பாட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. போலீஸ் வந்து இந்த 4 ஸ்பாட்ஸையுமே எங்களால தர முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் கொடுத்த ஒரு ஸ்பாட் தான் வேலுசாமிபுரம் அப்படிங்கிறது. இந்த ஒரு ஸ்பாட்டை போலீஸ் ஏன் விஜய்க்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கரூர் டு ஈரோடு ரோடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரொம்ப 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 வந்து ஒரு ஒரு கொடுக்கவே கூடாத ஒரு ரோடு இது அப்படின்னு தான் வந்து அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா மற்ற ஸ்பாட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய வந்து கெப்பாசிட்டி, மக்கள் நிறைய பேர் வந்திருந்தா கூட அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்திருக்கும். இந்த ரோட ஏன் விஜய்க்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல விஜய் தரப்புல 10,000 பேர் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வந்து பெர்மிஷன் வாங்கி இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கூட வந்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பின்னாடி அதை பத்தி பேசுவோம், யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பேசுவோம். ஸோ அதில் நம்ம பேசுவோம். அப்ப இந்த இடம் வேலுசாமிபுரம் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து நடத்திருந்திருக்காங்க. ஸோ பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா மயக்கம் போட்டிருக்காங்க. மயக்கம் போட்டவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுத்துருந்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சிறுமி காணா போயிருக்காங்க. அவர் சொல்லி வந்து என்ன பண்றாரு, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, இவங்க ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருக்காங்க, ஆம்புலன்ஸ் வந்து வந்திருக்கு. அப்ப இவர் கேள்வி கேட்கிறாரு, ஆம்புலன்ஸ் வந்து இந்த டிவிகே கொடியோட கட்சி அந்த பிளாக் வந்து இருந்திருக்கு. இவரே கேட்கிறாரு, யார் விஜயே கேட்கிறாரு, ஆம்புலன்ஸ் நம்ம கட்சி கொடிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான சந்தேகங்கள், அதாவது ஆம்புலன்ஸ்ல எப்படி கட்சி கொடி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமா இன்னைக்கு வந்து எழுப்பப்படுது. ஸோ அப்ப இதெல்லாம் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா மக்கள்லாம் மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்ட நெரிசல் எங்க போறது எப்படி போறது அப்படின்னே தெரியாம பயங்கர கூட்ட நெரிசல்ல மக்கள் வந்து மாட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுவுறது அப்படின்னு. இன்னும் நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம வந்து கேள்விப்பட்டதை சொல்லணும் அப்படின்னா, மக்கள் மயக்கம் போட்ட மக்கள் மேலே ஏறி மிதிச்சுட்டுலாம் ஓடினாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா கூட்ட நெரிசல்ல வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதையும் சொல்றாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். அப்ப விஜய் வந்து அவசரமா அந்த பேச்சை வந்து முடிக்கிறாரு. அந்த பேச்சை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அவசரமா அவர் வந்து முடிச்சாரு. அதுல எஸ்பெஷலி அவர் ஒரு பாட்டு ஒன்று பாடுவாரு. ஃபார்மர் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவரை கிண்டல் பண்ணி ஒரு பாட்டு ஒன்று பாடுவாரு. அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து வேற மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. லைக் அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைலாம் வந்து வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுல வந்து நிறைய வந்து தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணாலே ஒரு மாதிரி அந்த நிலைமை ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ அதுல தான் இந்த குழப்பமே நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. பட் இப்ப எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு, நம்ம வந்து வரோம் யார் மேல தப்பு அப்படிங்கிறது. இப்ப போலீஸ் முதல்ல அவங்க சொன்னதை நான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு, பிரஸ் எல்லாம் மீட் பண்ணி வந்து சொல்லியிருந்திருக்காரு. அவர் சொன்னது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். விஜய் வந்து எங்கள்கிட்ட வந்து 10,000 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எங்களுக்கு பெர்மிஷன் கேட்டாரு. நாங்க வந்து 10,000க்கு மேல இருக்கிற மாதிரி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா பெர்மிஷன், 10,000க்கு மேல கொஞ்சம் பேர் வந்தா கூட
இடம் பத்திரமா இருந்தால் நாங்கள் வந்து பெர்மிஷன் வந்து கொடுத்தோம். அதே மாதிரி விஜய் வந்து எங்கள்கிட்ட வந்து 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நைட் வந்து அவர் வந்து மீட்டிங் வந்து ஹோல்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பெர்மிஷன் வாங்கினாரு. ஆனால் அவங்களோட அபிஷியல் ஹேண்டில், அதாவது அவருக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த கட்சி பேர் கூட வரல, வேற ஏதோ ஒரு கட்சியை சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னாரு. ஸோ விஜய் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, வந்த உடனே எங்களுக்கு போலீஸ்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு. அப்ப போலீஸ் வந்து அவர் சொல்றதுலே வந்து ரொம்ப வந்து ஷாக்கிங்கா, ரொம்ப வேதனையான விஷயம் இதுதான். போலீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் தான் பண்ண முடியும். விஜய் அவங்க பொலிட்டிக்கல் கேடர்ஸ் அவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும். விஜய் அவங்க தான் அவங்க கட்சி சைட்ல தான் ஆர்கனைஸ் பண்ணணும், போலீஸ் வந்து சப்போர்ட் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. அதே ஒரு ரிப்போர்ட்டர் என்ன கேட்கிறாருன்னா, சென்னையில ஒரு 5000 பேர் இருந்தாலே அதுக்கு ஒரு 2000 போலீஸ்காரங்க என்ன பண்ணுவீங்க, பந்தோபஸ்துக்கு அனுப்புவீங்க. அப்ப ஒரு 10,000க்கு மேல வரக்கூடிய ஆளுங்களுக்கு எவ்வளவு போலீஸ்காரங்களை நீங்க அனுப்பியிருக்கணும், நீங்க ஏன் போலீஸ்காரங்களை கம்மியா வந்து அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி எங்களால் போலீஸ் அங்கே நிப்பாட்டவே முடியாது, மக்கள் இருக்காங்க, இப்போ மக்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்காது, நாங்கள் போலீஸ் எங்க நிப்பாட்டுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அப்படியே முடிச்சிடறாரு. ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய வேல்யூபிளான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, பெரம்பலூர்ல விஜய் நீங்க உள்ளே விடல, ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க விடல, இங்கேயும் லேட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க விட்டுருக்க வேணாமே அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா போலீஸ் தரப்புல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் வந்து ஒருவேளை காலையிலே வந்திருந்தாருன்னா கண்டிப்பா அந்த நெரிசல் வந்து நடந்திருக்காரு. ஏன்னா ஒரு லேட்டா கூட்டம் வந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. சோ விஜய்க்கான இன்னும் மக்கள் கூட தான் செய்யறாங்க. அதாவது இருக்கிற கூட்டம் வந்து விஜய் வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போகல, விஜயை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் கூட்டம் அதிகமாக தான் வந்திருக்கு. அப்ப அவங்க தண்ணி இல்லாம இருந்திருக்காங்க, சாப்பாடு இல்லாம இருந்திருக்காங்க, மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்றாரு. சரி, இப்ப வந்து விஜய் தரப்புல வந்து என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய கொஸ்டினை நான் வந்து கேட்டுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன் வந்து ஒரு நாளைக்கு 2 டிஸ்ட்ரிக்ட்ஸை கவர் பண்றாரு அப்படிங்கிறதா. ஏன்னா இவருக்கு தெரியாதா கூட்டம் அப்படிங்கிறது நிறைய வரதான் போகுது அப்படிங்கிறது இவருக்கு தெரியாதா? அப்ப ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டத்தை விரும்புறாரு, அதுக்காக தான் லேட்டா வராரு, இந்த மாதிரிலாம் வந்து பேசுறாங்க. பட் நம்ம வந்து இதை வந்து அரசியலாக்க வேணாம். பட் பிராக்டிக்கலான ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கணும். விஜய்க்கு கண்டிப்பா தெரியும் அந்த இடத்துல கூட்டம் அதிகமா வருங்கிறது தெரியும், கண்டிப்பா கூட்ட நெரிசல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்ப விஜய் வந்து திருச்சிக்கு வந்தாரு, திருச்சிக்கு விஜய் வந்ததுனால ஃபிளைட்ஸ் நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஃபிளைட்ஸை மிஸ் பண்றதை நம்ம வந்து அவங்களுக்கு அது கஷ்டம் தான், பட் பொதுமக்களுக்கு சரி என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கலாம், ஒரு துரதிருஷ்டமான விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். உயிர் போறது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது, இன்ஜூரியா அப்படின்னு நினைக்க முடியாது. அப்ப விஜய்க்கு வந்து தெரியணும் நம்மளால யாருக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாதுங்கிற ஒரு கொஞ்சமாவது இருக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, தனி விமானத்துல வந்து வராரு அப்படின்றது சொல்றாங்க. தனி விமானத்துல வரும்போது ஒரு தனி ஜெட்ல வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு சீக்கிரம் வரணும். ஸோ எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, விஜய் வந்து 8:30 மணிக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்பினாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கே வந்து கரூருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 மணிக்கு வர்றதா இருந்துச்சு, அவர் வந்து வந்தது என்னமோ 7 மணிக்கு தான். ஸோ அப்ப அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் 12 மணிக்கு வர்றதா சொல்லிட்டு இருந்துட்டாரு. ஆனா ரசிகர்கள் வந்துட்டே இருக்காங்க. அப்ப வந்தது 7 மணிக்கு மேலதான். அப்ப இந்த ஒரு 7 மணி நேரம் கும்பல், இந்த ஒரு 7 hours கும்பலை வந்து பார்த்தோம் அப்படின்னா கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் இவர் லேட்டா வந்ததுதான் அதுல ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஒரு இடத்துல பொலிட்டிக்கல் ஏதோ ஒரு மீட்டிங் நடத்துறாரு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நிபந்தனைகள் விதிக்கப்படுது. ஸோ இப்ப நிறைய பேர், நான் யார் பேருமே சொல்ல விரும்பல, பட் சொல்றேன். இப்போ பாலிடிக்ஸ் சைடு வந்து நிறைய பேர் சொல்றது என்ன, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இபிஎஸ் வந்தாரு, எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஏடிஎம்கே லீடர், அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 25 வந்து வந்திருந்திருக்காரு. ஸோ ஒரு செப்டம்பர் 25 இப்பதான் வந்து வந்துட்டு போனாரு. அப்ப அவர் வரும்போது வந்து ஒன்றும் நடக்கலையே, இவர் வரும்போது நடந்திருக்கு அப்படின்னா, நான் கேட்கிற நண்பர்களே, இபிஎஸும் விஜயும் ஒன்னா. நான் வந்து ரொம்ப பிராங்கா சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு டேட்டுக்கு நான் சொல்றேன், அரசியல் தலைவர்கள்ல இந்தியாவில் எந்த அரசியல் தலைவரின் வந்தாலும் விஜய் அளவுக்கு கூட்டம் வருமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியவே தெரியாது. பவன் கல்யாண் மாதிரி ஆட்கள், சினிமால வந்த ஆட்கள் வந்தா மேபி இருக்கலாம், நான் அதை பத்தி சொல்ல விரும்பல. இவர் வந்து ஒரு ஆக்டர் டர்ன்ட் பொலிட்டிஷியன், ஒரு மிகப்பெரிய இவர் வந்து சூப்பர் ஸ்டார் இல்ல அப்படின்னாலும் இவர் தான் சூப்பர் ஸ்டார் இல்லையா. நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி. நீங்க வந்து போய் மீடியா போய் படிங்க, அதாவது எஸ்பெஷலி நேஷனல் மீடியா இருக்கும் இல்லையா, அங்க போய் நீங்க வந்து படிங்க, இந்தியா ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய மீடியா போய் படிங்க. விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் தான் மென்ஷன் பண்றாங்க, திஸ் சூப்பர் ஸ்டார் டர்ன்ட் பொலிட்டிஷியன் இப்படிதான் மென்ஷன் பண்றாங்க. அப்ப ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வரும்போது அங்க ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்ப
இவருக்கு சேரக்கூடிய கூட்டத்தையும் இபிஎஸ்க்கு சேர்ந்த கூட்டத்தையும் கம்பேர் பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம், அறிவே இல்லாத ஒரு வாதம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா கண்டிப்பா இவருக்கு கூட்டம் வந்துட்டே தான் இருக்க போகுது. அப்ப நான் ரொம்ப பிராங்கா சொன்னா, நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதுல யாரோ ஒரு பொலிட்டிஷியன் வந்தாங்கன்னா நம்மள எத்தனை பேர் போவோம்? அதே இப்ப ரஜினியோ விஜயோ அஜித்தோ யாராவது வந்தாங்கன்னா நம்மள எத்தனை பேர் போவோம்? அப்ப இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கம்பேரிசன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமா தான் நான் பாக்குறேன். அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம்னா, விஜய்க்கு இவ்வளவு நிபந்தனைகள் நீங்க விதிச்சு விஜய் அலோவ் பண்றீங்க. ஒரு நிபந்தனை கிடையாது, 2 நிபந்தனை கிடையாது, எவ்வளவோ கண்டிஷன்ஸ் போட்டு எவ்வளவோ பண்ணி விஜய்க்கு விட்டுறீங்க. ஏன்னா விஜய்னால பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, விஜய்னால எந்த பொதுமக்களும் பாதிக்கப்பட்டக்கூடாது. ஏன்னா இழப்புன்னு நடந்துச்சுன்னா தமிழக அரசாங்கத்துக்கும் அது கெட்ட பேர், அவங்களுக்கும் பாதிப்பு. ஸோ இழப்பு தான். ஸோ அப்ப ஒரு எவ்வளோ நிபந்தனைகள் விதிச்சு விஜய் ஒரு இடத்துக்கு நீங்க மீட்டிங் போட விடுறீங்க. அப்ப பொறுப்பு யார் ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இங்க வருது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி போயிட்டு விஜய் சோசியல் மீடியால 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இத்தனை மணிக்கு வந்தாரு, அதனால லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது, விஜய் தான் அவங்க கட்சி தான் எல்லாமே பார்த்துக்கணும், போலீஸ் சப்போர்ட் தான் போடணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையிலேயே ஏத்துக்க முடியாது மட்டும் இல்ல, ரொம்பவே சங்கடமாக்குது. ஏன்னா இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப நான் பேசிட்டு இருக்க முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டர் சொல்றதை கேட்டீங்கன்னா, ரிப்போர்ட்டர்ஸ் தான் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லியிருப்பாங்க போல. ஸோ அதை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியில அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் மதியானம் 12 மணிக்கு விஜய் வராருன்னு போட்டாரு. ஸோ அதனால கூட்டம் இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு அது ஒன்று இருக்கு இல்லையா. போலீஸ் சொல்றதானே விஜய் கேட்க போறாரு, விஜய் சொல்றதா போலீஸ் கேட்பாங்களா, விஜய் சொல்றதை யார் கேட்பாங்க? விஜய் இஸ் நத்திங். இப்ப விஜய் இஸ் நத்திங். விஜய்க்கு பின்னாடி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், அதெல்லாம் வேற. பட் அரசாங்கத்துக்கு முன்னாடி விஜய் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி விஜய் இஸ் ஜீரோ. இதுதான் உண்மை. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் அதை விஜய் கேட்டுதான் ஆகணும். அப்ப நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பவரை யூஸ் பண்ணி நம்ம தான் மக்களை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப பாருங்க, விஜய் அடுத்த மீட்டிங்ஸ் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. விஜய் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அதிகபட்சமா விஜயால பண்ணக்கூடியது கோர்ட்டுக்கு போறதுதான், வேற எதுவும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ விஜய் பேசுறதா போலீஸ் கேட்க போறது இல்லை. போலீஸ் சிஎம்மோட டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி முடிவுகள் தான் எடுக்க போறாங்க. அப்ப விஜய போயிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு போய் சொல்றதுங்கிறது எனக்கு தெரியல. இது கண்டிப்பா சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே சமயத்துல விஜயும் கொஞ்சமாவது என்ன சொல்றது, ஒரு தார்மீக அடிப்படை, ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது விஜய்க்கு இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் நமக்கு வருது. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறத எப்படி கவர் பண்ண முடியும், எப்படி அவர் கவர் பண்ண முடியும் நினைச்சார் அப்படிங்கிறது நமக்கு சீரியஸாவே தெரியல. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டுக்குள்ள போயிட்டு வெளியே வர்றதுல அவரால் முடியல. அப்ப என்ன பண்ணணும் அவருக்கு தெரியும். இப்போ நம்ம ஏர்போர்ட்ல இருந்து வரோம், ஏர்போர்ட்ல இருந்து நீங்க ஸ்பீச் கொடுக்குற இடம் வரைக்கும் மக்கள் உங்களை சும்மா விடவே போறது கிடையாது. உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்க போறாங்க. பைக்ல துரத்துவாங்க, காரை துரத்துவாங்க, கடைக்கெல்லாம் துரத்த போறாங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் நீங்க வைக்கணும்? அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய கொஸ்டின் மார்க். 234 கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கு, 234 தொகுதிகள் இருக்கு. எல்லா தொகுதிகளிலுமே நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு இடத்துல வரீங்க. இதுவே பாத்தீங்க அப்படின்னா மக்கள் சொல்றது என்னன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு இடத்துல விஜய் வர்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு 4-5 இடத்துல வராரு, ஒரு 10 இடத்துக்கு வராரு அப்படின்னா இவ்வளவு கூட்டம் வராது, கூட்டம் பிரியும். ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, திருச்சிக்கு இன்னைக்கு ஒரு இடத்துல தான் வருவாரு, அரியலூருக்கு இன்னைக்கு ஒரு இடத்துல தான் வருவாரு, அப்ப நம்ம இன்னைக்கு விஜயை பார்த்துடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இல்லாம குறைஞ்சபட்சம் 234 தொகுதிகள்ல நீங்க மாவட்டத்துக்கு ஒரு தடவை போகாம அட்லீஸ்ட் கொஞ்சமாவது, இப்போ திருச்சியா நான் இந்த தேதிக்கு வரேன்ப்பா, நீங்க எப்ப பாக்கணுமோ பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டா இவ்வளவு கூட்டம் வராது. இப்ப இதுல என்ன சொல்றாங்க, 10,000 நம்ம சொல்லியிருக்காங்க, வந்தது 25,000 30,000க்கு மேல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 4-5 இடத்துல இப்ப கரூர்லயே நான் ஒரு 5 நாளைக்கு நான் வரேன் அப்படின்னா கூட்டம் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பிரியும் இல்லையா. அதை எப்படி இவங்க யோசிக்காம விட்டாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. பட் இப்ப விஜய் தரப்புலையும் என்ன பண்ணிருக்காங்க, கோர்ட் அப்ரோச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி, அதாவது சிபிஐ மாதிரி ஒரு ஆளுங்களை வச்சு எங்களுக்கு இது விசாரிச்சு எங்களுக்கு ஒரு இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தடுத்த காலங்களில் ரொம்பவே விஜய்க்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் விஜயும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியாவது எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இதுல சொல்லாம விட்ட ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். மக்களுக்கு எங்க அறிவு போச்சு, இதுதான் எல்லாருடைய கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. ஏன்னா
குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்கள கூட்டு போன பெரியவங்களுக்கு அறிவு எங்க போச்சு அப்படிங்கிறதான். குழந்தைங்களை கூட்டு போற பெரியவங்களுக்கு என்னதான் அறிவு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. விஜய் என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆளா? விஜயை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறதான் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய குழந்தைக்கு காமிச்சோ இல்ல நீங்க குழந்தைய வச்சுட்டு விஜயை பார்த்தோ உங்க லைஃப்ல என்னத்தை சாதிக்க போறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இப்ப நான் பேசுறது வந்து பெருசா கருத்து சொல்ற மாதிரி அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஓரமா வச்சுட்டு ஒரு கூட்ட நெரிசல் இடத்துக்கு போனோம்னா அங்க நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சிந்திக்கிற அந்த ஒரு சிந்தனை கூட யாருமே ஏன் செய்யல அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. விஜய் வந்தா அங்க எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ டிவியில பார்க்கறோம், எல்லாமே பண்றோம். அப்ப நம்ம வந்து அந்த சைடே போகக்கூடாது. நம்மளோட குழந்தைகளை கூட்ட அந்த சைடே நம்ம போகக்கூடாது. நமக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்ச அறிவு இருக்கணும். அப்ப ரொம்ப கூட்டம் இருந்தா யாரும் அப்ப எல்லாருமே கூட்டத்தை பார்த்துட்டு போகவே கூடாது அப்படின்னா போகாதீங்க. எங்க சேஃப்டியா இருக்கோ அங்க நீங்க வந்து போங்க. உங்க உயிரை விட வந்து விஜய் முக்கியமா இல்ல உங்க உயிரை விட ஒரு பேசுற பேச்சு வந்து முக்கியமா? அவரோட பேசுற பேச்சு அவ்வளவு முக்கியம்னா டிவியில பார்த்துட்டு போங்க. இப்பவே என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவு கூட்டம் வந்துருக்கு. அதுல சிக்னல் பிரச்சனையே வந்துருச்சு, அந்த நெட்வொர்க் பிரச்சனையே வந்துருச்சு. ஏன்னா அந்த லைவ் டெலிகாஸ்ட் அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்ப நமக்கு வந்து அந்த ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும். ஒரு இவ்வளவு கூட்டமான இடத்துக்கு போனா நம்ம உயிர் நம்ம கையில இருக்கா, நம்ம பாதுகாப்பு நம்ம கையில இருக்கா அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியாது. இப்ப ரீசெண்டா நடந்த மீட்டிங்ஸ் கூட சொல்லிட்டு இருந்தாங்க செல்போன்ஸை காணும் அது இதுன்னு சொல்லி. அதுல பாருங்க மக்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, அவ்வளவு கூட்டத்துல போனா அப்புறம் என்னதான் ஆகும் அப்படின்னு தான் கேட்டு இருந்தாங்க. இப்பயுமே பாருங்க எல்லாரும் பிடிச்சி பெற்றோர்களை நிறைய பேர் பெற்றோர்களை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சங்கடமா வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம வந்து நம்மளுடைய பாதுகாப்பு முதல் உறுதி செய்யணும். சினிமாக்காரங்களை உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க நாட்டுக்கு அவங்க கண்டிப்பா நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஓட்டு தான் போடணும். இப்படி போய் நின்று உயிரை விடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.